செஃப் வெங்கடேஷ் பட் ஒரு பேட்டியில தனக்கு பதிலாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராக வந்திருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜன் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நான் 4 சீசனா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அதை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜன் அதை அப்படியே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த சில நாட்களா குக்கு வித் கோமாளி ஷோல நடந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு இடையில இந்த நிகழ்ச்சியில 4 சீசன்களா நடுவராக வெங்கடேஷ் பட் இப்போ நடுவராயிருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜன் பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த பேட்டியில மாதம்பட்டி ரங்கராஜன் பத்தி செஃப் வெங்கடேஷ் பட் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அதுல செஃப் வெங்கடேஷ் பட் நான் 4 சீசன்களா ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருந்தேன். என்ன ரீப்ளேஸ் பண்றது எளிமையான விஷயம் கிடையாது. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜன் அதை சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில என்னதான் நடுவரா இருந்தாலும் கோமாளிகள் கொடுக்கிற தொந்தரவுகள், குக்குகள் சமைக்கிற சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பல டென்ஷன் இருக்கும். அதையும் தாண்டி அவர் அந்த நிகழ்ச்சி முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நான்லாம் பொறுக்கி மாதிரி எப்பவும் அடுத்தவங்கள வாடா போடா இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு பேசிடுவேன். அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படி கிடையாது. அவரோட நிகழ்ச்சியில பேசுறத நான் பார்த்திருக்கேன். எல்லார்ட்டையும் மரியாதையா பேசுவாங்க. பொதுவா எனக்கு கோயம்புத்தூர்காரங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்ன குழந்தையா இருந்தா கூட மரியாதை தருவாங்க. அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் நிகழ்ச்சியில எல்லார்ட்டையும் மரியாதையோட நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும். ஒரு எபிசோட்ல மாதம்பட்டி ரங்கராஜன் மற்றும் தாமு மாதிரி 2 கோமாளிகள் வேஷம் போட்டிருந்தாங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜன் பேச வரும்போது அவங்கள தாமு பேச விடாம அவங்களே பேசிட்டு இருக்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க. ஆனா அதையும் அவங்க சிரிச்ச முகமாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு தகுதி கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜன் வர ஏப்ரல் மாசத்துல புது படம் நடிக்க இருக்கிறாங்க. அந்த படம் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில செஃப் வெங்கடேஷ் பட் பேசியிருக்கிறாங்க.